Welcome to Bank PO and Clerk coaching class organized by the Department of Employment and Training, Government of Tamil Nadu. Dear students, இன்னைக்கு நம்ம calendar அப்படின்ற டாபிக் பத்தி பார்க்க போறோம். This comes under logical reasoning part. டெய்லி நம்ம calendar பார்த்துட்டே இருக்கோம். அதனால அதில் கேட்கக்கூடிய கேள்விகள் ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. ஏன்னா கேலண்டர் பத்தின பேசிக் ஐடியா நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஒரு வருஷம்னா என்ன, ஒரு வருஷத்துல எத்தனை நாள், ஒரு மாசம்னா என்ன, எத்தனை வாரங்கள் இருக்கு, வாரத்துல என்னென்ன கிழமைகள் இருக்கு, இது எல்லாமே நமக்கு ஆல்ரெடி தெரியும். அதனால இந்த கேலண்டர் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். எனிவே நம்ம பேசிக்ஸ்ல இருந்தே போகும். சில பேசிக் கான்செப்ட்ஸ் கேலண்டர் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ்ல என்னென்ன தேவையோ அதை எல்லா பேசிக்ஸையும் கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ண ஆரம்பிப்போம். ஓகே, ஆல்ரெடி தெரிஞ்சது தான், இருந்தாலும் நான் ரிமைண்ட் பண்றேன் எல்லாத்துக்கும். இயர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா there are basically two different years. ஒன்று ஆர்டினரி இயர், இன்னொன்று லீப் இயர். ஆர்டினரி இயர் அப்படின்னா அதுல 365 டேஸ் இருக்கும், 52 வீக்ஸ் இருக்கும். எப்படி 52 வீக்ஸ்ன்னு சொல்றோம்? 365 டேஸ் பை 7 போட்டா எவ்வளவு வருது? 5 2 52 வீக்ஸ். ஒரு ரிமைண்டர் வருது, மீதி ஒரு நாள் வருது. ஓகே, இந்த ஒரு நாள் என்னன்னு அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். மொத்தத்துல நமக்கு 52 வீக்ஸ் ஒரு வருஷத்துல. அதே மாதிரி ஆர்டினரி இயர்னா சாதாரண வருஷம். அந்த வருஷத்துல பிப்ரவரி மாசத்துல 28 நாள் இருக்கும். இதுவே லீப் இயர் அப்படின்னா பிப்ரவரி மாசத்துல 29 நாள் இருக்கும். அதனால அந்த ஒரு நாள் அதிகமாகிறதுனால மொத்தம் அந்த வருஷத்துல 366 நாள் ஆயிடும். இன்ஸ்டெட் ஆஃப் 365, 366 டேஸ். வாரம் அதே தான், 366/7 போட்டோம்னா அதே 52 வீக்ஸ் தான். பட் ரிமைண்டர் 2 வருது. ஓகே, ஸோ அதே 52 வீக்ஸ் தான், 2 நாள் அதிகமா வருது. 366 7ஆல் வகுத்தோம்னா 2 நாள் அதிகமா இருக்கு. லீப் இயர் அப்படின்றது ஒவ்வொரு 4 வருஷத்துக்கு ஒரு தாட்டி வரும். செஞ்சுரி இயரா இருந்ததுன்னா அதுக்கு மட்டும் டிஃப்ரெண்ட் ரூல் ஃபாலோ பண்ணணும். அது என்னன்னு நான் கம்மிங் ஸ்லைட்ஸ்ல சொல்றேன். பட் நீங்க பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டியது, சாதாரண வருடம் அப்படின்னா 365 நாள், 52 வாரம், பிப்ரவரியில 28 நாள் இருக்கும். இதே லீப் இயர் அப்படின்னா 366 நாள், 52 வாரம், பிப்ரவரியில 29 நாள் இருக்கும். ஓகே, லீப் இயர் பத்தி நான் கம்மிங் ஸ்லைட்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன், எவ்வளவு வருஷத்துக்கு ஒரு முறை வரும் அப்படின்றதெல்லாம். இப்ப அந்த ஒரு நாள் மீதி இருக்குன்னு பார்த்தோம் பாத்தீங்களா ப்ரீவியஸ் ஸ்லைட்ல. ஆர்டினரி இயரா இருந்தா ஒரு நாள் மீதி வந்துச்சு 7ஆல் வகுத்தப்ப. லீப் இயரா இருந்தா 2 நாள் மீதி வந்துச்சு. அதுக்கு பேர் ஆட் டே. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இந்த ஆட் டே வச்சு சில கொஷின்ஸ் கேட்பாங்க கேலண்டர் கொஷின்ஸ் வரும்பொழுது. அதனால இந்த கான்செப்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆட் டே அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, எத்தனை நாள் கொடுத்தாலும் சரி அது 7ஆல வகுங்க. 7ஆல் டிவைட் பண்ணதுக்கு அப்புறம் வர ரிமைண்டர் தான் ஆட் டேஸ். இப்ப 50 50 டேஸ் அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா அதை 7ஆல் டிவைட் பண்ணா 7 டைம் மல்டிபிள் பண்ணா 49 வருது இல்லையா? மீதி எவ்வளவு வருது? 1. அந்த 1 தான் ஆட் டே. 1 ஆட் டே.
இன் 50 days. 50 daysல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஆட் டே இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இதே 49 நாள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டா 7ஆல டிவைட் ஆச்சுன்னா ரிமைண்டர் வராது, 0. அதனால 0 ஆட் டேஸ். ஓகே, 55 நாள் எடுத்துக்கிறோம். 55 days வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு கொஸ்டின்ல. உங்களுக்கு இதுல எவ்வளவு ஆட் டேஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா பை 7 போட்டோம்னா 7 × 7 49, அப்புறம் 6 இருக்கு, அதனால 6 ஆட் டேஸ். மீதி 6 வருது, அதனால 6 ஆட் டேஸ். அப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஆட் டேஸ்ன்றது பிட்வீன் 0, 1, 2, 3, 4, 5, 6 இதுக்குள்ளதான் வரும் ஆட் டேஸ் அப்படின்றது. 7 ஆச்சுன்னா என்ன ஆகும்? 7/7 மறுபடியும் 0 ஆயிடும். ஓகே, ஸோ ஆட் டே அப்படின்னு எடுத்தீங்கன்னா 0 to 6 இதுல ஏதாவது ஒரு நம்பர் தான் வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 50 ஆட் டேஸ், 22 ஆட் டேஸ் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அது மறுபடியும் 7ஆல வகுத்து மீதி என்ன வருது அதுதான் ஆட் டேஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ இப்போ 365 நாள்ல 7ஆல வகுத்தா நமக்கு 52 வந்துச்சு, 1 மீதி வந்தது, அது 1 ஆட் டே. 366 நாள 7ஆல வகுத்தோம்னா 52 பிளஸ் 2 மீதி வந்துச்சு, அது 2 ஆட் டேஸ். ஓகே, ஸோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ஒரு ஆர்டினரி இயர், ஒரு வருஷம் ஃபுல்லா எடுத்தோம்னா 1 ஆட் டே இருக்கு. அதுல ஒரு லீப் இயர்ல 2 ஆட் டே இருக்கு அப்படின்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், இப்ப மந்த் வைஸ் ஆட் டே அதே கான்செப்ட் தான். இப்ப ஜனவரில 31 நாள், 31/7 போட்டோம்னா என்ன? 7 நாள் 28, மீதி 3 வருது. That 3 is the odd days. ஸோ எங்கெங்கெல்லாம் 31 days வருதோ அந்த மந்த்துக்கெல்லாம் 3 odd days. ஓகே, எங்கெங்கெல்லாம் 30 days வருதோ அங்கெல்லாம் 2 odd days. ஏன்னா 30/7 வந்து 4 times மல்டிப்ளை ஆகும், ரிமைண்டர் 2 வரும். பிப்ரவரி மந்த்ல நார்மல் இயரா இருந்தா 28, 28/7 ரிமைண்டர் வந்து 0, அதனால 0 ஆட் டே. இதே லீப் இயரா இருந்தா 29 வரும், 29/7னா ரிமைண்டர் 1 வரும், அப்ப 1 ஆட் டே. ஸோ பிப்ரவரியில 0 வரலாம், 1 வரலாம். ஓகே, ஸோ மந்த் வைஸ் ஆட் டேஸும் நம்ம தெரிஞ்சுக்கணும். கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது நமக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட், ஆட் டேஸ் வந்து ஒரு வருஷம், மாசம், தேதி மட்டும் கொடுத்துட்டு இது என்ன கிழமை அப்படின்னு சில கொஸ்டின் கேட்பாங்க. அப்படி கேட்கும் பொழுது நம்ம வந்து 0 அப்படின்னா சண்டே, 1னா மண்டே, 2னா டியூஸ்டே, அதே மாதிரி 6 அப்படின்னா சாட்டர்டே. இந்த டேபிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் வில் பி யூஸ்ஃபுல். ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் 0, சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. ஓகே, இந்த டேபிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிள் தான். 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, சண்டேல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் வருஷா நமக்கு டேஸ் என்னென்னு தெரியும். நெக்ஸ்ட், இப்போ லீப் இயர். லீப் இயர்னா என்ன ஆல்ரெடி பேசிக்ஸ்ல கொஞ்சம் பார்த்தோம், இப்போ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஒரு வருஷம் லீப் இயரா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஜஸ்ட் டிவைட் தட் இயர் பை 4. 4ஆல டிவைட் ஆச்சு அப்படின்னா அது லீப் இயர், எக்ஸப்ட்
செஞ்சுரி இயர்ஸ். செஞ்சுரின்னா என்ன? 100 அப்படின்றது தான் செஞ்சுரி. 200, 300 இந்த மாதிரி வர்றது எல்லாமே செஞ்சுரி இயர்ஸ். இந்த செஞ்சுரி இயர் எல்லாமே 4ஆல டிவைட் ஆகும். எந்த செஞ்சுரி இயர் எடுத்தீங்கனாலும் 4ஆல டிவைட் ஆகும். அதனால எல்லாமே லீப் இயரான்னு சொன்னா இல்ல. செஞ்சுரி இயர்ஸ்க்கு மட்டும் டிஃபரெண்ட் ரூல் ஃபாலோ பண்ணணும். செஞ்சுரி இயர்ஸா இருந்துச்சுன்னா 4ஆல டிவைட் பண்ணக்கூடாது, 400ஆல டிவைட் ஆனாதான் அது வந்து லீப் இயர். அல்லது மல்டிபிள்ஸ் ஆஃப் 400s வரது எல்லாமே லீப் இயர். ஸோ 400, 800, 1600 இந்த மாதிரி வர வருஷங்கள் மட்டும்தான் லீப் இயர். 1800, 1900 மல்டிபிள்ஸ் ஆஃப் 400ஆ? இல்ல. அதனால அதெல்லாம் லீப் இயர் இல்ல. இந்த இயர்ஸ் எல்லாம் 4ஆல டிவைட் பண்ணீங்கன்னா டிவைட் ஆகும். டிவைட் ஆனா கூட அது லீப் இயர் கிடையாது. ஸோ செஞ்சுரி இயர்ஸ் வந்தா மட்டும் நீங்க 400ஓட மல்டிபிள்ஸ் வருதா பாருங்க. மற்ற எந்த வருஷம் வந்தாலும் டிவைட் பை 4 எக்ஸாக்டா டிவைட் ஆச்சுன்னா அது லீப் இயர். டிவைட் ஆகலைன்னா நான் லீப் இயர், ஆர்டினரி இயர். ஓகே, நெக்ஸ்ட். லீப் இயர்ல 2 odd days ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? ஏன் 366 days வரும், 7ஆல டிவைட் பண்ணோம்னா 2 ரிமைண்டர் வரும். அதனால 2 odd days in a leap year. அப்ப 100 இயர்ஸ்ல எவ்வளோ odd days இருக்குன்னு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணும்? நமக்கு தெரியும் 100 இயர்ஸ்ல லீப் இயர் எத்தனை வரும்? பை 4 போட்டோம்னா, ஏன்னா எவ்ரி 4 years ஒன்ஸ் லீப் இயர் வரும்ல, 25 into 4 100. பட் இந்த 100ன்றது செஞ்சுரி இயர், அது வந்து நான் லீப் இயர், ஆர்டினரி இயர். ஏன்? ஏன்னா 400, 800, 1200, 1600 இந்த மாதிரி வர்றது மட்டும்தான் லீப் இயர். 100, 200, 300லாம் நான் லீப் இயர். அதனால 25 இல்ல 26 லீப் இயர்ஸ், சாரி 24 லீப் இயர்ஸ். ஓகே, அதாவது 96 by 4 போடுங்க, 24. ஏன்னா 97, 98, 99, 100 இது எதுவுமே லீப் இயர் கிடையாது. அதனால 100 கணக்கில் எடுத்துக்கூடாது. அதனால there are 24 leap years in 100 years. ஓகே, அப்ப நான் லீப் இயர் அதாவது சாதாரண வருஷம் எத்தனை? 100ல 24 போச்சுன்னா மீதி 76. ஸோ அப்ப 24 லீப் இயர், 74 ஆர்டினரி இயர். ஓகே, இந்த கான்செப்டை தெரிஞ்சுக்கோங்க. இதுல இருந்து ஆட் டேஸ் எப்படி கால்குலேட் பண்றதுன்னு நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ ஒரு 100 வருஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல 24 வருஷம் லீப் இயர்ஸ். எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4, 8, 12, 16, 20 இப்படி போயிட்டே இருந்து 96 வரைக்கும் லீப் இயர்ஸ். 97, 98, 99, 100 இதெல்லாம் நான் லீப் இயர்ஸ். அதே மாதிரி 1, 2, 3 அப்புறம் 5, 6, 7, 9, 10, 11 இந்த இயர்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணா 76 இயர்ஸ் வரும். ஓகே, so there are 76 non leap years and 24 leap years. Hundred years la 76 ordinary year, 24 leap year ன்னு பார்த்தோம். odd days எப்படி கண்டுபிடிக்கலாம்? இது எப்ப? 100 இயர்ஸ்ல. ஓகே, ஸோ ஆர்டினரி இயருக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஒரு இயர்ல ஒரு ஆட் டே வரும், லீப் இயரா இருந்தா 2 ஆட் டே வரும் அப்படின்ட்டு.
ஸோ 76 இயர்ஸ்ல ஆர்டினரி இயர்ல 76 ஆட் டேஸ். இதுல 24ல ஒரு லீப் இயர் 2 நாள் 2 ஆட் டேஸ் அப்படின்னு பார்த்தோம். ஏன் 366 டேஸ் வரும், 366/7 ரிமைண்டர் 2 வரும். அதனால ஒரு லீப் இயர்ல 2 ஆட் டே. அப்படி பார்க்கும் பொழுது 24 லீப் இயர்ல 48 ஆட் டேஸ். நம்ம ஆல்ரெடி கான்செப்ட் பார்த்துருக்கோம். ஆட் டேஸ்ன்றது 0 to 6ல ஏதோ ஒரு நம்பர் தான் வரும். அதனால இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 4 124/7 போடலாம். 154 வருது. 7 7s are 49. அப்ப ரிமைண்டர் 5 வருது. ஓகே, therefore 5 odd days in 100 years. நீங்க இங்க இண்டிவிஜுவலா கூட ஆட் டேஸ் கண்டுபிடிக்கலாம். 76 என்ன பண்ணலாம், 10 into 7 70 ஆயிடும். அப்ப இங்க ஒரு 6 ஆட் டேஸ் வரும். 48க்கு 7 into 6 42. அப்ப இங்க ஒரு 6. அப்ப 6 plus 6 again 12 வந்துரும். 12/7 போட்டோம்னா remainder again will be 5. Okay, so in 100 years there are 5 odd days. இதுவே 200 இயர்ஸ்க்கு எடுத்தோம்னா என்ன ஆகும், 100 இயர்ஸ்க்கு ஒரு 5, இன்னொரு 100 இயர்ஸ்க்கு ஒரு 5, டோட்டலா 10. 10/7 போட்டோம்னா ரிமைண்டர் வந்து 3. therefore 3 odd days in 200 years. இன்னொரு 100 இயர் 300 இயர்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா பிளஸ் 5, ஒரு 5 200க்கு 300, அப்போ 15. 15/7 போட்டா ரிமைண்டர் வந்து 1 வருது. therefore 1 odd day in 300 years. 400 இயர்ஸ்க்கு போட்டோம்னா இன்னொரு 5 ஆட் பண்ணோம்னா 20. பட் 400 அப்படின்றது மல்டிபிள்ஸ் ஆஃப் 400 வந்ததுனால அந்த 400வது வருஷம் வந்து லீப் இயரா மாறிடும். ஓகே, 100 அப்படின்றது லீப் இயர் இல்ல, 200 லீப் இயர் இல்ல, 300 லீப் இயர் இல்ல, பட் 400 இஸ் எ லீப் இயர். அதே மாதிரி 800 லீப் இயர், 1200 லீப் இயர் ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா. அதனால அந்த லீப் இயர்ல ஒரு வருஷம் ஆட் ஆயிடும். பிப்ரவரியில அந்த இயர்ல 29 நாள் வந்துடும். அதனால +1, அப்போ 21 ஆட் டேஸ் வந்துடும். பை 7 போட்டா 0 ரிமைண்டர், அதனால 0 ஆட் டேஸ். ஸோ 400 இயர்ஸ்ல எவ்வளோ ஆட் டேஸ்னா 0 ஆட் டேஸ். அதே மாதிரி 800க்கு 0, 1200க்கு 0, 1600 வரைக்கும் 0. இதுவே 100 200 300க்கு 531, 400க்கு 0, 500க்கு எவ்வளோ வரும், மறுபடியும் 5 ஆட் டேஸ். 600க்கு 3 ஆட் டேஸ், 700க்கு 1 ஆட் டே, 800க்கு மறுபடியும் 0. ஸோ இந்த 5310 5310ன்றது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் சைக்கிளிக்கா. ஓகே, அதனால செஞ்சுரி வைஸ் ஆட் டேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. 100 இயர்ஸ்ல 5 ஆட் டேஸ், 200 இயர்ஸ்ல 3 ஆட் டேஸ். இதுவே 2000 இயர்ஸ்ல எவ்வளோ ஆட் டேஸ் வரும்னா 0. ஓகே, இதெல்லாம் நம்ம கொஸ்டின் சால்வ் பண்றப்ப யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் இப்போ சில எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். டுடே இஸ் மண்டே, ஆஃப்டர் 61 days இட் வில் பி. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டார்னா எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா, 61 daysல எவ்வளோ ஆட் டேஸ் இருக்குன்னு பாருங்க. 61/7. ஸோ 7 into 8 56, பேலன்ஸ் 5 வருது. 5 ஆட் டேஸ். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து மண்டே வருதுன்னு வச்சுக்கோங்க.
மறுபடியும் 2 3 4 5 6 7 மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே 7th வந்து சண்டே வரும். அகைன் 8th வந்து மண்டே வந்துடும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் மண்டேனா 8th மண்டே தான், விச் மீன்ஸ் 2 3 4 5 6 7 8 திரும்ப பிளஸ் 7 ஆட் டேஸ் வந்து மண்டே வந்துருது. மண்டேக்கு அப்புறம் வர 2 3 4 5 6 7 8 7th டே அகைன் மண்டே, மறுபடியும் 15th அகைன் மண்டே. ஸோ ஒரு வீக்ல 7 டேஸ் அப்படின்றதுனால ஆஃப்டர் 7 days it will be again be the same day. அதனால நம்ம ஆட் டேஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா மண்டேக்கு அப்புறம் வர 5th டே அப்படின்னு அர்த்தம். அப்ப டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே 5 நாள். இப்போ மண்டேக்கு அப்புறம் வர 61st டே எது வரும் அப்படின்னு பார்த்தோம்னா the answer is option D சாட்டர்டே. நீங்க 61 டேஸ்க்கும் கவுண்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டியதில்லை, ஜஸ்ட் டிவைடட் பை 7 எவ்வளோ ஆட் டேஸ் வருதோ அதை எடுத்துக்கிட்டா போதும். ஸோ 61 டேஸ்ன்றதும் 5 டேஸ்ன்றதும் கேலண்டரை பொறுத்த வரைக்கும் டேஸ் சேஞ்ச் ஆகாது. என்ன டே அப்படின்றது 5th டே என்ன வருதோ அதே தான் 7 days கழிச்சு அதே தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் இல்லையா 1 வீக்ல. அதனால 1000 டேஸ்ன்னு கொடுத்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை, பை 7 போட்டு என்ன ஆட் டேஸ் வருதோ அதை கால்குலேட் பண்ணா போதும். ஸோ இஃப் டுடே இஸ் மண்டே ஆஃப்டர் 61 days it will be ஆஃப்டர் 5 odd days அப்படின்னு அர்த்தம். விச் மீன்ஸ் மண்டேக்கு அப்புறம் வர 5வது நாள் டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே இஸ் தி ஆன்சர். நெக்ஸ்ட், வாட் டே ஆஃப் தி வீக் வாஸ் இயர் 100 AD December 31st? ஸோ இதுக்கு நம்ம 2 கான்செப்ட் நமக்கு ஞாபகத்தில் இருக்கணும். ஒன்று என்னது, டேஸ் உடைய ஆட் டேஸ் பார்த்தோம். 0 சண்டேல ஸ்டார்ட் பண்ணுங்க, 1னா மண்டே, அப்படியே வந்து 6னா சாட்டர்டே. இது ஒரு டேபிள் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இது ஒரு டேபிள் ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் தென் ஆட் டேஸ் முதல் 100 டேஸ்க்கு 100 இயர்ஸ்க்கு எவ்வளோ ஆட் டேஸ்ன்னு பார்த்தோம், அதுவும் ஒரு ஸ்லைட்ல பார்த்தோம். ஃபர்ஸ்ட் 100 இயர்ஸ்க்கு 5 ஆட் டேஸ் வரும். ஓகே, therefore 5 odd days இருக்கு 100 years. 100 yearsன்றது 100 December 31st வரைக்கும் 100 years தான். ஓகே, therefore 5னா என்ன வரும் பாருங்க, ஃப்ரைடே. therefore 100 AD December 31st will be Friday. ஓகே, அதே மாதிரி 200 இயர்ஸ் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. 200 இயர்ஸ் எவ்வளோ, 3 odd day ஆட் டேஸ்ன்னு பார்த்தோம் 200 இயருக்கு. 200th இயர் டிசம்பர் 31st என்ன வரும்னா 1 2 3 will be Wednesday. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கால்குலேட் பண்ணோம். ஒரு ரெஃபரன்ஸுமே இல்லாம திடீர்னு ஒரு இயர் மந்த் டேட் மட்டும் கொடுத்து கால்குலேட் பண்ண சொன்னாங்கன்னா இந்த டேபிள் நமக்கு யூஸ் ஆகும். அப்புறம் எவ்வளோ ஆட் டேஸ்ன்னு கண்டுபிடிச்சி சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதுதான். இதே ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த ரெஃபரன்ஸ்ல இருந்து நம்ம எடுத்துக்கலாம். சில எக்ஸாம்பிள்ஸ் பின்னாடி பார்ப்போம் நம்ம. Which year in the future will have the same calendar exactly as 2009? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து there is a shortcut.
என்ன அப்படின்னா, if the given year is a leap year, add 28 to the year. சேம் கேலண்டர் எப்போ வரும் அப்படின்றதுக்கு. ஓகே, if it is next to leap year, add 6 to the year. For other years, add 11. மொத்தமே 4 தான் வரப்போகுது இல்லையா? லீப் இயர் ஃபார் எக்ஸாம்பிள் 2020, இது ஒரு லீப் இயர், ஏன்னா 4 ஆல் டிவைட் ஆகும். அப்புறம் 2021 அப்படின்றது நெக்ஸ்ட் டு லீப் இயர். மீதி என்ன இருக்கு? 2022, 2023, இது ரெண்டும் மீதி இருக்க 2 இயர். மறுபடியும் 2024 அகைன் லீப் இயரா மாறிடும். 2025 நெக்ஸ்ட் டு லீப் இயர். ஓகே, ஸோ இந்த 3 கேட்டகரி தான் வரும் நமக்கு. So if the given year is a leap year, add 28 to the year. If the given year is next to leap year, add 6 to the year. மீதி இருக்கிற 2 வருஷம் வந்துச்சுன்னா add 11 to the year. அந்தந்த வருஷங்கள்ல சேம் கேலண்டர்ஸ் வரும். சேம் கேலண்டர் என்ன அர்த்தம்? நீங்க ஜனவரி 1ஆம் தேதி என்ன கிழமை வருதோ, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் எல்லாம் எப்படி இருக்கோ அதே மாதிரி கேலண்டர் தான் அந்த இன்னொரு வருஷத்துக்கும் வரும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் என்ன கேட்குறாங்க? Which year in the future will have the same calendar exactly as 2009? 2009 எடுக்கும்போது 2008 will be leap year. கரெக்டா? ஏன்னா 4 ஆல டிவைட் ஆகிற இயர். அப்போ 2009 is next to leap year. Therefore we have to add 6. அப்போ 2009 plus 6. 2015. Option C is the right answer. So 2009 ஓட கேலண்டரும் 2015 ஓட கேலண்டரும் சேமா இருக்கும். வேணா செக் பண்ணி பாருங்க. ஓகே, அதே மாதிரி 2008 கேலண்டர் மாதிரியே எந்த கேலண்டர் வரும்னா, since 2008 is a leap year, we have to add 28. அப்ப 2036 ஓட கேலண்டர் தான் அதே மாதிரி வரும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு இந்த ஷார்ட்கட் அப்ரோச் ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஓகே, next. In a year, if no 2 successive months start on the same day of the week, then that year. அதாவது ஒரு வருஷத்துல எந்த 2 மாசத்துக்கு சேம் கேலண்டர் வரும், சேம் டே ஆஃப் த வீக், எந்த 2 மாசத்துக்கு வராது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஜான்வரி மந்த் கேலண்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7. ஸோ இது சண்டே அப்படின்னு எடுத்தா இது சாட்டர்டே, இப்படிதான் கேலண்டர்ல இருக்கும். மறுபடியும் 8ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்படியே கேலண்டர் வந்துட்டு 8 to 14, இங்க 21, 28, இங்க 29, 30, 31 இப்படி முடியும். மறுபடியும் 1 பிப்ரவரி எப்போ வரும்? சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே. வெனஸ்டே வந்துடும். ஓகே, ஸோ 1ஆம் தேதி சண்டே வந்துச்சுன்னா அடுத்த பிப்ரவரி 1ஆம் தேதி வெனஸ்டே வருது. ஏன் அப்படின்னா, ஜான்வரியில 31 days by 7 போட்டோம்னா நமக்கு ரிமைண்டர் எவ்வளவு வருது? 3 odd days. ஓகே, ஸோ 3 odd daysன்ற போது ஃபர்ஸ்ட் சண்டே வந்துச்சுன்னா அடுத்த ஃபர்ஸ்ட் எப்போ வரும்னா 3 days கழிச்சு, அதாவது மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே. ஓகே, இதுவே பிப்ரவரி மந்த்துக்கு எடுத்தோம்னு வச்சுக்கோங்க. there are 28 days in an ordinary year. அப்ப 28 by 7 போட்டோம்னா 0 odd days. ஓகே, அப்ப மார்ச் ஃபர்ஸ்ட் என்ன கிழமை வரும்? அதே வெனஸ்டே தான் வந்துடும்.
அப்ப ஒரு நார்மல் இயரா இருந்ததுன்னா பிப்ரவரியில 28 டேஸ் இருக்கும், which is 0 odd days. அதனால பிப்ரவரியுடைய கேலண்டரும் மார்ச்சோடைய கேலண்டரும் பார்த்தீங்கன்னா சிமிலரா இருக்கும். ஸோ ஒரு நான் லீப் இயர் எடுத்தோம்னா தான் விச் 2 சக்சசிவ் மந்த்ஸு பிப்ரவரியும் மார்ச்சும் சேமா இருக்கும். ஓகே, நான் லீப் இயர். If no 2 successive months start on the same day அப்படின்னா then that will be a leap year. புரிஞ்சுதா? So answer for this question is leap year. ஏன்னா no 2 successive months ன்னு கேக்குறாங்க. அப்படின்னா லீப் இயர்னு என்ன, 29 டேஸ் வந்துடும். 29 டேஸ் வந்துச்சுன்னா 1 odd day வந்துடும். அப்ப பிப்ரவரி 1 வெட்னஸ்டே இருந்துச்சுன்னா மார்ச் 1 தேர்ஸ்டே வந்துடும். ஓகே, ஏன்னா ஒரு ஆட் டே. அப்ப எந்த 2 மாசத்துல சேம் டேல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா லீப் இயர்ல ஸ்டார்ட் ஆகாது. எதுல ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா நான் லீப் இயர் 28 டேஸ் தான் வரும். அதுல பிப்ரவரியும் மார்ச்சும் பாத்தீங்கன்னா சேம் டேஸ் ஆஃப் கேலண்டர் இருக்கும். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட், which month will have the same calendar as that of January in a non-leap year? ஸோ ஜான்வரி மாதிரியே எந்த கேலண்டர்ல டேஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும்? ப்ரீவியஸா பார்த்த எக்ஸாம்பிள் மாதிரி தான். ஜான்வரி 1 சண்டே வருதுன்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் எந்த மந்த்துக்கு அதே மாதிரி சண்டே வரும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ஆட் டேஸ் கண்டுபிடிக்கணும். ஜான்வரியில 31 டேஸ், 3 odd days நமக்கு தெரியும். கொடுத்துருக்கிறது நான் லீப் இயர் கொஸ்டின்ல. அப்ப பிப்ரவரியில 0 odd days, ஏன்னா 28 டேஸ் வரும். 28/7 remainder will be 0. மார்ச்ல again 3 odd days. இப்போ 3 + 3 6 வருது, நமக்கு 0 வரணும் ரிமைண்டர். அந்த மந்த் தான் சேம் கேலண்டரா வரும். ஏப்ரல்ல again 2 odd days. இப்போ 3 + 3 + 2 8 வருது, again ரிமைண்டர் வந்துடும். மே 3 odd days. இப்பயும் 11 வந்துருச்சு, நமக்கு யூஸ் ஆகாது. ஜூன் 2 odd days, 11 + 2 13, no use. ஜூலை 3 odd days. இப்போ டோட்டல் என்ன வருது? 16 வருது. 16/7 அகைன் ரிமைண்டர் வந்துடும். அப்போ ஆகஸ்ட்லயும் 3 odd days, 16 + 3 19, அப்பயும் ரிமைண்டர் வரும். செப்டம்பர்ல 2, (19 + 2 21). ஓகே, odd days. ஸோ 21 வந்துருது செப்டம்பர் வரைக்கும். Therefore, October month will have the same calendar year as that of January. Okay, till September வரைக்கும் மாறி மாறி வந்துட்டு இருக்கும். செப்டம்பரோட முடிஞ்சு 21 odd days வருது. ஓகே, எப்படி நம்ம பிப்ரவரி முடிஞ்சு மார்ச் அதே மாதிரி வருதோ, ஏன்னா 0 odd days வர மாதிரி, இங்க 21/7 போட்டோம்னா இங்கேயும் 0 odd days வந்துடும். அப்ப ஜான்வரி அண்ட் அக்டோபர் மந்த் will have same calendar year in a non-leap year. புரிஞ்சுதா? டில் செப்டம்பர் மாறிட்டே வந்துச்சு. செப்டம்பர் எண்ட்ல தான் 21 odd daysனு வருது.
ஆகஸ்ட் எண்ட்ல 19 odd days வந்துச்சு. ஸோ செப்டம்பர் முடிஞ்ச மறுபடியும் அக்டோபர் 0 odd daysனால மறுபடியும் ஜனவரி டே ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட், if a year starts and ends on the same day of the week, then that year is. இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜான் 1 மண்டே வருதுன்னு வச்சுக்கோங்க. நாட் ஜான், டிசம்பர் 31 அந்த வருஷம் கடைசி டிசம்பர் 31 will be again Monday. If it is an ordinary year, okay? மறுபடியும் Jan 1 next year, அதாவது இந்த Jan 1 வந்து 2000 வச்சுக்கோங்க. Jan 1 2001 என்ன வரும் அப்படின்னு பார்த்தா டியூஸ்டே. ஓகே, if it is a ordinary year, ஏன்னா ஆர்டினரி இயர்ல 1 odd day பார்த்தோம், ரைட்? அதனால Jan 1 மண்டே வந்துச்சுன்னா அது ஆர்டினரி இயரா இருந்துச்சு அப்படின்னா Jan 1 நெக்ஸ்ட் இயர் வந்து ஒரு ஆட் டேனால நெக்ஸ்ட் டே வந்துடும், டியூஸ்டே. இஃப் இட் இஸ் a leap year 2 odd days வந்துடும். லீப் இயரா இருந்துச்சுன்னா அப்ப Jan 1 நெக்ஸ்ட் இயர் என்ன ஆயிடும்? மண்டே பிளஸ் 2 வெட்னஸ்டே ஆயிடும். ஸோ இந்த ரெண்டு கான்செப்டையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இஃப் த கிவன் ஏரியா இஸ் a நார்மல் இயர் அல்லது ஆர்டினரி இயர் 365 days இருக்கும், பிப்ரவரியில 28 days இருக்கும், அதுதான் ஆர்டினரி இயர். அப்படி இருந்ததுன்னா அடுத்த வருஷம் என்ன டே வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா +1 ஆட் பண்ணுங்க. இஃப் தி கிவன் இயர் இஸ் a லீப் இயர் +2 ஆட் பண்ணுங்க. therefore if you take ordinary year, Jan 1 டிசம்பர் 31 சேம் டே தான் இருக்கும். லீப் இயரா இருந்தா +1 ஆட் பண்ணும். Jan 31 மண்டேனா டிசம்பர் 31 டியூஸ்டேவா இருந்திருக்கும் லீப் இயரா இருந்தா. ஓகே, ஏன்னா பிப்ரவரியில ஒரு நாள் 29 days வந்ததுனால. therefore in the question, if a year starts and ends on the same day, then it is a non-leap year. Okay, option B is the right answer. Next, what was the day on 15th August 1947? இந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸே இல்லாம நமக்கு வந்து என்ன டே அப்படின்னு கேக்குறாங்கன்னா இதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா 15th August 1947 கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு வந்து செஞ்சுரி இயர்ஸ் வரைக்கும் நமக்கு ஆட் டேஸ் நல்லா தெரியும் இல்லையா? அதாவது 1900 வரைக்கும் எவ்வளோ ஆட் டேஸ்? 1 odd day. எப்படி? 1600 லீப் இயர், அதனால அதுக்கு 0 odd day தெரியும். 1700க்கு 5 odd days, 1800க்கு 3 odd days, 1900க்கு 1. ஸோ 0531 0531 கண்டினியூ ஆகிட்டே இருக்கும்னு பார்த்தோம் இல்லையா? அப்போ 1900 வரைக்கும் ஒரு odd day. ஓகே, அப்புறம் 1947 ஆகஸ்ட் 15th கேக்குறாங்க. அப்ப 1946 வரைக்கும் 46 வருஷம் இருக்கு. ஓகே, அந்த 46 வருஷத்துல எவ்வளவு லீப் இயர்ஸ்?
by 4 போட்டோம்னா 11 லீப் இயர்ஸ் வருது. ஓகே, 11 into 4 44. அப்ப மீதி 46ல 35 ஆர்டினரி இயர்ஸ். 11 லீப் இயர்ஸ் அண்ட் 35 ஆர்டினரி இயர்ஸ். 11 லீப் இயருக்கு எவ்வளோ ஆட் டே? 11 into 2. 35 ஆர்டினரி இயருக்கு எவ்வளோ ஆட் டே? 35 into 1. ஸோ இது ஒரு 22, இது ஒரு 35. எவ்வளோ ஆச்சு? 57. 57 மறுபடியும் 7ஆல் டிவைட் பண்ணோம்னா அதுக்கு ஒரு 1 odd day. ஸோ இங்கே ஒரு 1 odd day 1900 வரைக்கும் அப் டு 1946. 1901லேருந்து 1946 வரைக்கும் அது ஒரு 1 odd day. அதாவது 1901 to 1946க்கு 1 odd day. 46 இயர்ஸ்க்கு. இப்போ 15th ஆகஸ்ட் 1947 வரைக்கும் கண்டுபிடிக்கணும்னா ஜான்வரியில் 3 odd days. பிப்ரவரியில் 1947ன்றது லீப் இயர் இல்லை, அதனால 0 odd days. மார்ச்சில் அகைன் 3, ஏப்ரலில் 2, மேல 3, ஜூனில் 2, ஜூலையில் 3, ஆகஸ்ட் நமக்கு ஃபுல்லாக வரல, 15 டேஸே வந்துருச்சு, அதனால அந்த 15 அப்படியே எடுத்துக்கிறோம். ஓகே, therefore the total is 3, 6, 8, 11, 13, 17, 17 plus 15, 32. ஓகே, 31 வருது என்னுடைய டோட்டல். 3, 6, 8, 11, 13, 16. 16 plus 15, 31. 31 by 7 போட்டோம்னா 3 odd days வருது. ஓகே, ஸோ 15th ஆகஸ்ட் 1947 வரைக்கும் எவ்வளோ ஆட் டேன்னா 1900 வரைக்கும் ஒரு odd day. 1901லேருந்து 1946 வரைக்கும் ஒரு odd day. 1947 ஜான்லேருந்து 15th ஆகஸ்ட் 1947 வரைக்கும் 3 odd days. இப்போ டோட்டல் எவ்வளோ? 1 plus 3 equal to 5 odd days. நமக்கு தெரியும் 0னா சண்டே, 1னா மண்டே, அப்படி பார்க்கும்போது 5 அப்படின்னா ஃப்ரைடே. ஃப்ரைடே இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். இந்த மாதிரி தான் நம்ம ஒரு ரெஃபரன்ஸே இல்லாம ஒரு டேட் கொடுத்து அது என்ன டேன்னு கண்டுபிடிக்க சொல்லாங்கன்னா இதான் மெத்தட். ஸோ நோட் டவுன் திஸ் மெத்தட். ஃபர்தரா நம்ம சில இன்னும் எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ தி கீ இஸ் டு ஃபைண்ட் தி ஆட் டேஸ் அப் டு தி செஞ்சுரி இயர். ஏன்னா செஞ்சுரி இயர்ஸ் வரைக்கும் நமக்கு எவ்வளோ ஆட் டேன்னு கிளியரா தெரியும். லீப் இயரா இருந்தா 0 odd days, நான் லீப் இயர் வர செஞ்சுரி இயர்ஸ் ஆச்சுன்னா 5, 3, 1 இதுல ஏதாவது ஒன்று வரும் பேஸ்ட் ஆன் தி கிவன் இயர். அதனால செஞ்சுரி இயர் வரைக்கும் ஆட் டேஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிக்கிறோம். அப்புறம் செஞ்சுரியில இருந்து அவங்க என்ன இயர் கொடுத்தாங்களோ அதுக்கு முன்னாடி வரைக்கும், இப்போ 1947ல ஏதாவது டேட் கேட்குறாங்கன்னா அப் டு 1946 வரைக்கும் கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா 1900 வரைக்கும் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் அதுக்கப்புறம் வர 46 இயர்ஸ்க்கு கண்டுபிடிக்கிறோம். 1947th இயர்ல ஃபுல்லா கேட்கல, ஆகஸ்ட் 15th கேட்டாங்க. அதனால அந்த 15th ஆகஸ்ட் வரைக்கும் எவ்வளோ ஆட் டேஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். ஓகே, அப்படி கண்டுபிடிச்சி ஆட் டேஸை வந்து நீங்க ஈக்குவேட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட், டுடே இஸ் சண்டே ஆஃப்டர் 60 days.
it will be. ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகே, 60/7 போட்டோம்னா நமக்கு ரிமைண்டர் என்ன வருது? 4. 4 odd days. ஓகே, சண்டேக்கு அப்புறம் வர 4th டே. Monday, Tuesday, Wednesday, Thursday is the answer. ஓகே, ஸோ இன்னைக்கு சண்டே அப்படின்னா 60வது நாள் என்ன வரும் அப்படின்னா Thursday. ஏன்னா 60/7, 7 into 8, 56, ரிமைண்டர் 4. இப்போ 4 odd days. இப்போ சண்டேலேருந்து +4, Monday, Tuesday, Wednesday, Thursday, right? Next, it was Sunday on Jan 1, 2006. What was the day of the week? Jan 1, 2010 என்னன்னு கேக்குறாங்க. ஸோ இங்க வந்து ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டாங்க நமக்கு. Jan 1, 2006 வந்து சண்டே அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா Jan 1, 2010 என்ன கிழமை வரும் அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கும் நம்ம odd day கான்செப்டை யூஸ் பண்ண போறோம். or else there is also another shortcut. 2006 லீப் இயர் இல்ல. Jan 1, 2006 வந்து சண்டே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப Jan 1, 2007 என்ன வரும்? மண்டே. ஏன்னா இதுக்குள்ள இந்த ஃபுல் இயர்ல ஒரு odd day வரும். அதனால Jan 1, 2007 வந்து மண்டே வந்துடும். Jan 1, 2008 will be Tuesday. Jan 1, 2009 என்ன வரும்? 2008 லீப் இயர். அதனால இந்த இயர்ல வர பிப்ரவரியில ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஆகும். அதனால Thursday. ஓகே, Jan 1, 2010 will be Friday. ஏன்னா 2009 லீப் இயர் இல்லை, அதனால பிப்ரவரியில் 28 days தான் வரும். அதனால அந்த வருஷத்துல ஒரு odd day தான் வரும் ஹோல் இயர்ல. அதனால Jan 1, 2010 will be Friday. So Friday is the answer for this question. நீங்க இந்த கான்செப்ட்லயும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா odd days கண்டுபிடிங்க. அதாவது Jan 1, 2006 சண்டே அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இருந்து 2009 வரைக்கும் உள்ள odd days கண்டுபிடிங்க. டூ 2006க்கு ஒரு odd day, 2007க்கு ஒரு odd day, 2008 is a leap year, அதனால 2 odd days. 2009க்கு 1 odd day. Okay, therefore total எவ்வளோ? 5 odd days வருது. அதாவது அப் டு 31st December 2009 வந்து
5 odd days. Therefore, Jan 1, 2010 என்ன வரும் அப்படின்னா Sunday plus 5 Friday. Okay. Two 2010 next day கேக்குறாங்க, அதனால Friday is the answer. Next, what was the day of the week on 16th July 1776? Again, similar concept. நீங்களே ட்ரை பண்ணுங்க. I will just tell you the method. இதுக்கு என்ன பண்ணுங்க, 1700 வரைக்கும் odd days எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. ஆப்வியஸ்லி 1600க்கு 0, 1700க்கு 5 வரும். ஓகே, அப்புறம் 75 இயர்ஸ்க்கு எவ்வளோ ஆட் டேஸ்ன்னு கண்டுபிடிங்க. அதில் எவ்வளோ லீப் இயர் வருது, எவ்வளோ நான் லீப் இயர் வருதுன்னு பார்த்துட்டு, லீப் இயராக இருந்தால் இன்ட்டு 2 odd days, நான் லீப் இயராக இருந்தால் இன்ட்டு 1 odd day, அப்படி போட்டு 75 இயர்ஸில் எவ்வளோ ஆட் டேஸ் அப்படின்னு கண்டுபிடிங்க. 76th இயரில் 16th ஜூலை கேட்குறாங்க, அதனால Jan to June ஆட் டேஸ் நமக்கு தெரியும். Jan 3, February. இது லீப் இயரா நான் லீப் இயரா பார்த்தா இட் இஸ் ஏ லீப் இயர், அதனால பிப்ரவரிக்கு ஒரு ஆட் டேன்னு எடுத்துக்கணும். ஓகே, மார்ச்சுக்கு 3, ஏப்ரலுக்கு 2, மேக்கு 3, ஜூனுக்கு 2, ஜூலைக்கு 16 அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஜூலைக்கு 16. ஸோ இதெல்லாம் டோட்டல் பண்ணிட்டு 7ஆல் டிவைட் பண்ணி இதில் எவ்வளோ ஆட் டே இது கண்டுபிடிச்சிட்டு இந்த 3 ஆட் டேஸையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணா வர நம்பரு 0வா இருந்தா சண்டே, 1ஆ இருந்தா மண்டே, அந்த மாதிரி கால்குலேட் பண்ணுங்க. தென் யூ வில் கெட் தி ஆன்சர். ஓகே, த ஆன்சர் வில் பி டியூஸ்டே. ஜஸ்ட் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட், வாட் வாஸ் தி டே of the week on 28th May 2006? Again, similar question. இது வேணா நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். அதே அப்ரோச் தான். ஸோ ஃபர்ஸ்ட் 2000 இயர்ஸ்க்கு நமக்கு தெரியும் 0 odd days, ஏன்னா 2000 லீப் இயர். ஸோ அப் டு 2000க்கு 0 odd daysன்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இப்போ 2001 to 2005 இந்த 5 இயர்ஸ்ல எது எதெல்லாம் லீப் இயர்? 2001, 2, 3, 4. 2004 ஒன்னே ஒன்று தான் லீப் இயர், ஒரு லீப் இயர். மீதி 4ம் ஆர்டினரி இயர். அதனால ஒரு லீப் இயருக்கு 2 ஆட் டே, ஆர்டினரி இயருக்கு ஒரு ஆட் டே. ஸோ இது ஒரு 2, இது ஒரு 4, டோட்டலா 6 ஆட் டேஸ். இங்க ஒரு 0 ஆட் டே, இங்க ஒரு 6 ஆட் டே. ஸோ 2005 வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இப்போ 2006ல மே வரைக்கும் கேட்குறாங்க. ஜான்ல 3 ஆட் டேஸ், பிப்ரவரி 2006 வந்து நான் லீப் இயர், அதனால 0. மார்ச்ல 3, ஏப்ரல்ல 2, மேல 28 கேட்குறாங்க, அதனால 28 அப்படியே போட்டுக்கிறோம். or else இந்த 28/7 போட்டிங்கன்னா again it will be 0 odd days வந்துடும். இங்கே நம்ம 0 பண்ணிடலாம். ஓகே, இப்போ டோட்டல் என்னது 3, 6, 8 வருது. 8 அப்படின்னா 1 odd day. ஓகே,
ஜான்ல 3, பிப்ரவரியில 0, மார்ச்ல 3, ஏப்ரல் 2, மேல 28. ஓகே, ஸோ டோட்டல் பண்ணுங்க. முதல்ல ஒரு 0 2000 வரைக்கும், அப்புறம் 2001 to 2005 ஒரு 6, அப்புறம் அப் டு 28th மே ஒரு 1, டோட்டல் 7. 7 by 7 again the remainder is 0 odd days. 0 னா என்ன? Sunday. So Sunday is the answer for this question. ஓகே, ஸோ இந்த கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி தான் வரும். What will be the day of the week? 15th August 2010. Again same concept. நீங்களே ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ மெத்தட் என்ன? அப் டு 2000 0 odd days, 2001 to 9 அந்த 9 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா 2004 and 2008 2 லீப் இயர் வரும், 7 ஆர்டினரி இயர் வரும். ஸோ லீப் இயர்னா இன்டூ 2 odd days, ஆர்டினரி இயர்னா இன்டூ 1 odd day. ஓகே, 2010ல ஜான் டு ஜூலை வரைக்கும் 2010 நான் லீப் இயர் தான், அதனால பிப்ரவரியில 0 வரும். அப்படியே ஜூலை வரைக்கும் போடுங்க. ஆகஸ்ட்டுக்கு மட்டும் 15 அப்படின்னு எடுத்துக்கோங்க, அல்லது 15 by 7 போட்டால் 1 odd day வரும், 1ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி 7ஆல் டிவைட் பண்ணுங்க. யூ வில் கெட் தி நம்பர் ஆஃப் odd days. ஸோ அப்போ இந்த 2000 வரைக்கும் எவ்வளோ odd day அதை ஆட் பண்ணுங்க. இங்கே எவ்வளோ odd day வருது அதை ஆட் பண்ணுங்க. 2010க்கு என்ன வருதோ அந்த odd day ஆட் பண்ணுங்க. டோட்டலாக odd days வருதுல, 0னா சண்டே, 1னா மண்டே, இந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஓகே, சிமிலர் அப்ரோச் ஒன்லி. What was the day of the week on 17th June 1998? Again similar approach, try பண்ணுங்க நீங்களே. ஓகே, next. On what day of April 2001 did Wednesday fall? This is a different kind of question. So April 2001ல Wednesday எந்த டேட்ல ஃபால் ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு முதல்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஏப்ரல் 2001 என்ன டேட்டுன்னு கண்டுபிடிச்சோம்னா என்ன டேல வருதுன்னு நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும் இல்லையா? ஸோ நமக்கு தெரியும் அப் டு 2000 there are 0 odd days, right? அதுக்கப்புறம் ஜான் 2001 3 odd days. பிப்ரவரி 2001 நார்மல் இயர், அதனால 0 odd days. மார்ச்ல 3 odd days. ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வேணும் நமக்கு, ஃபர்ஸ்ட் ஏப்ரல் 2001 என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா 1 ஆட் பண்ணிக்கிறோம், ஏன்னா ஃபர்ஸ்ட் டே கேட்குறாங்க. therefore 3 + 3 6, 6 + 1 7. ஓகே, அப்ப இங்க 0, இந்த 7 வந்து 0 odd days. இப்போ 0 + 0 will be 0. therefore 0னா என்ன? சண்டே. ஃபர்ஸ்ட் ஏப்ரல் வந்து சண்டே அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் ஏப்ரல் 2001. அப்போ வெனஸ்டே எப்போ வரும்? மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே. 1னா 2, 3, 4. therefore option B is the right answer. 4th, 11th, 18th, 25th will be Wednesday. ஓகே, இந்த மாதிரி கொஷின் கேட்டாங்க அப்படின்னா இந்த மெத்தட்ல ஃபாலோ பண்ணுங்க.
ஸோ 2001ன்னே கேட்டதுனால நமக்கு ஈஸி, ஏன்னா 2000 வரைக்கும் 0 ஆட் டேஸ்ன்னு தெரியும். அதுக்கப்புறம் ஜஸ்ட் அந்த மந்த்ஸ் மட்டும் என்னன்னு கால்குலேட் பண்ணா போதும். ரைட், நெக்ஸ்ட். On 8th February 2005, it was Tuesday. What was the day of the week on 8th February 2004? ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் ஜான் ஃபர்ஸ்ட் மண்டே வருது அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் ஜான் ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டினரி இயரா இருந்துச்சுன்னா டியூஸ்டே வரும். அதாவது இந்த இயர் ஜான் ஃபர்ஸ்ட் மண்டே 2000 அப்படின்னு வச்சுக்கோங்க, அது ஒரு லீப் இயர். அப்படி இருந்ததுன்னா நெக்ஸ்ட் ஜான் ஃபர்ஸ்ட் 2001 என்ன வந்துடும், இது மண்டே அப்படின்னா இது வெனஸ்டே வந்துடும். ஏன்னா 2000 இயர் லீப் இயர், அதுல பிப்ரவரியில ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வந்துடும். அதனால மண்டேக்கு அப்புறம் டியூஸ்டே வராது, +1 ஆட் பண்ணி வெனஸ்டே. இதுவே 2001 ஜான் வெனஸ்டேன்னு தெரிஞ்சுச்சுன்னா அப்ப ஜான் ஃபர்ஸ்ட் 2002 எடுத்தோம் அப்படின்னா 2001ன்றது நான் லீப் இயர். அதனால அந்த இயர் ஃபுல்லா நமக்கு பிப்ரவரியில 28 டேஸ் தான் வந்திருக்கும். அதனால டோட்டலா ஒரு ஆட் டே வந்திருக்கும். அதனால வெனஸ்டே +1 Thursday. ஓகே, ஜான் ஃபர்ஸ்ட் 2003 again +1 Friday. Jan 1st 2004 will be 2003 என்னன்னு பார்க்கணும், நார்மல் இயர் தான், அதனால +1 Saturday. இதுவே again Jan 1st 2005 எடுக்கிறோம் அப்படின்னா பாருங்க 2004ன்றது லீப் இயர். அதனால பிப்ரவரியில ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். அதனால there will be 2 odd days in that year. இப்போ சாட்டர்டேக்கு அப்புறம் சண்டே வராது, மண்டே. புரிஞ்சுதா? ஸோ இந்த கான்செப்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சீக்கிரமா சால்வ் பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்க இதுக்கு வந்து ஹாட் டேஸ் போட்டு கால்குலேட் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ என்ன கேட்குறாங்க, 8th February 2005 டியூஸ்டே அப்படின்றாங்க. ஓகே, அப்படின்னா 8th February 2004 என்ன இருந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ரைட், ஸோ நமக்கு தெரியும் லீப் இயரா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இங்க பாருங்க 2004 இது வந்து ஒரு லீப் இயர். லீப் இயர்ல பிப்ரவரி இதே கேட்குறாங்க, அதாவது 29 டேஸ்க்கு முன்னாடி வர டேட்டு 8th. 8th February 2004 வந்து சண்டே இருந்தாதான் 8th February 2005 வந்து டியூஸ்டே வரும். ஏன்னா +2. ஏன் +2 வந்துச்சு, 2004 லீப் இயரு. பிப்ரவரி 8th கேட்டதுனால பிப்ரவரியில் 28 டேஸ் வராது, 29th டே ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வரும். அதனால +2 ஆட் பண்ணிக்கிறோம். இதுவே நார்மல் இயரா கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, பிப்ரவரி 2003 வந்துட்டு 8th February 2004 கேட்டிருந்தாங்கன்னா +1 ஆட் பண்ணா போதும், விச் மீன்ஸ் மண்டே, ப்ரீவியஸ் டே மண்டே வந்திருக்கும். ஓகே, ஸோ த ஆன்சர் இஸ் சண்டே. சண்டே வந்தாதான் அந்த லீப் இயர் ஒரு நாள் சேர்ந்து நெக்ஸ்ட் வந்து மண்டே போய் டியூஸ்டே வந்திருக்கும். இதுவே 8th February 2006 என்ன ஆகும், 2005 ஆர்டினரி இயர், அந்த மந்த் பிப்ரவரியில் 28 டேஸ் தான் வந்திருக்கும். அதனால there will be +1 only. அப்ப வெனஸ்டே வரும். ஓகே,
அதே மாதிரி 2007 என்ன வரும்? தேர்ஸ்டே வரும். 2008 ஃப்ரைடே வரும். இதுவே 2009 என்ன வரும்னா +2 ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா 2008 பிப்ரவரியில் அகைன் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வரும். அதனால +2 ஆட் பண்ணி டேஸை கால்குலேட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் some logically important question. How many leap years does 100 years have? ஆல்ரெடி இதனோட எக்ஸ்பிளனேஷன் பார்த்துருக்கோம். 100th year is an ordinary year, not a leap year, though it is divisible by 4. அது வந்து ஆர்டினரி இயர் தான். சரியா? அப்ப 96 வரைக்கும் தான் நம்ம வந்து 4 ஆல் டிவைட் ஆகிறத எடுத்துக்கணும். அப்ப 24 லீப் இயர், 76 நான் லீப் இயர் அல்லது ஆர்டினரி இயர். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு 100 இயர்ஸ்ன்னு எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 100 இயர்ஸ்ல ஃபர்ஸ்ட் 24 இயர்ஸ் வந்து லீப் இயர், அப்புறம் 76 இயர்ஸ் வந்து நான் லீப் இயர். அந்த 24 எது? 4, 8, 12, 16 அப் டு 96. 100ன்றது லீப் இயர் இல்லை. அதனால கொஸ்டின் என்ன? how many leap years does 100 years have? 24. don't select 25. 100 by 4 25 போட்டுறாதீங்க, which will be wrong. okay, next. If today is Saturday, what will be the day 350 days from now? Same concept. 350 by 7 போடுங்க. எவ்வளோ? 0 odd days. okay, so 350 days from now will again be a Saturday. okay, so today is Saturday na 1 வந்திருந்ததுன்னா Sunday, 2 வந்தா Monday, 3 வந்தா Tuesday. இப்படியே போய் 350 என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா அகைன் 0 தான், அதாவது அகைன் Saturday. okay, next. The calendar for the year 1993 will be same for the year. hope அந்த ஷார்ட்கட் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். 1993 முதல்ல என்ன இயர்னு பார்க்கணும். 1992 வந்து லீப் இயர். ஏன்? by 4 ஆகும், 4 ஆல் டிவைட் ஆகும். 4 ஆல் டிவைட் ஆகும் ஆகாதுன்றதுக்கு ஷார்ட்கட் என்ன? லாஸ்ட் 2 டிஜிட்டை 4 ஆல் டிவைட் ஆச்சுன்னா ஆகும். இது 4 ஆல் டிவைட் ஆகுதா? எஸ், டிவைட் ஆகுது. அப்ப 1992 லீப் இயர். கேக்குறது 1993 which is next to leap year. okay, what is your shortcut? leap year இருந்தா add 28, next to leap year இருந்தா add 6. so 93 plus 6, 1999 is the answer for this question. okay, next. On what dates of July 2004 did Monday fall?
அகைன் இதே மாதிரி கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கோம். அகைன் ஐ வில் எக்ஸ்பிளைன் குவிக்லி. ஜூலை 2004 கேட்குறாங்க. நம்ம இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஜூலை 2004 என்ன டே அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்பதான் இதுக்கு ஆன்சர் வரும். அதுக்கு முதல்ல 2000 வரைக்கும் 0 ஆட் டேஸ். 2001, 2, 3 அந்த 3 நாளுமே வந்து ஆர்டினரி இயர் தான். ஓகே, அப்ப அந்த 3 இயர்ஸ் இன்டு ஒரு ஆட் டே போட்டா 3 ஆட் டேஸ் இல்லையா? 2001, 2002, 2003 இந்த மூணுமே ஆர்டினரி இயர்ஸ். அதனால 3 இன்டு 1 ஆட் டே போட்டா 3 ஆட் டேஸ். 2004ல என்ன கேட்குறாங்க? ஜூலை 1 கேட்குறாங்க. அப்ப ஜான்ல 3 ஆட் டேஸ். பிப்ரவரி 2004 லீப் இயர், அதனால ஒரு ஆட் டே. மார்ச்ல 3, ஏப்ரல்ல 2, மேல 3, ஜூன்ல 2. ஜூலை 1 நமக்கு தெரியணும், அதனால 1. ஓகே, இதுக்கு டோட்டல் எவ்வளவு வருது? 15. 15/7 போட்டா ஒரு ஆட் டே. ஓகே, இப்போ டோட்டல் எவ்வளவு ஆட் டேஸ் வருது? 0 + 3 + 1 4 ஆட் டேஸ் வருது டோட்டலா. ஓகே, 4 என்ன? 0 சண்டே, 1 மண்டே, 2 டியூஸ்டே, 3 வெனஸ்டே, 4 will be Thursday. Therefore, 1st July 2004 வந்து Thursday. அப்ப மண்டே எப்போ வரும்? ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டே 4 டேஸ் கழிச்சு. டியூஸ்டே +4, Thursday +4. அப்ப 1க்கு அப்புறம் 2, 3, 4, 5. 5th இங்க பாருங்க, இங்கேயும் 5th வருது, இங்கேயும் 5th வருது. நெக்ஸ்ட் எப்போ வரும்? கண்டிப்பா 12th தான், +7 தான் வரணும். ஓகே, மறுபடியும் +7 19th, மறுபடியும் +7 26th. அப்பதான் சேம் டே வரும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். இங்க 5th அப்புறம் பாருங்க 10th வருது. 10th என்ன வரும்? 5 நாள் கழிச்சு மண்டேனா சாட்டர்டே வரும். ஸோ திஸ் ஆப்ஷன் இஸ் ராங். கேர்ஃபுல்லா செலக்ட் பண்ணணும். 5th உடனே சீனு செலக்ட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணிடக்கூடாது. we should think. So option D is the right answer for this question. Next, if February 12th 1986 falls on Wednesday, then Jan 1st 1987 falls on which day? So இதுக்கு எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இடையில எவ்வளவு ஆட் டேஸ் இருக்குன்னு பார்க்கலாம். பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி 1st டே கேட்டாங்க, அதனால ஒரு ஆட் டே. அதில் பிப்ரவரியில 12th வந்து வெட்னஸ்டேன்ட்டாங்க. அப்ப 13, 14, 15 இப்படி எடுத்தோம்னா மீதி பிப்ரவரியில் எவ்வளவு நாள் இருக்கு? அது தெரிஞ்சுக்கிறதுக்கு 1986 லீப் இயரா இல்லையான்னு பார்க்கணும். 4 ஆல் டிவைட் ஆகுதான்னு ஆகாது. ஏன்னா 88 தான் 4 ஆல் டிவைட் ஆகும். அப்ப 1986 ஆர்டினரி இயர் தான். அப்ப 28 டேஸ் இருந்திருக்கும் அந்த பிப்ரவரியில. அதுல 12 டேஸ் போச்சுன்னா மீதி 16 டேஸ். ஓகே, ஏன்னா 12th பிப்ரவரி வெட்னஸ்டே, நம்ம 13th இருந்து தான் கணக்கு பண்ண போறோம். 13th 14th அப்படி பார்க்கும்போது பேலன்ஸ் 16 டேஸ் இருக்கு. இங்கேயே நம்ம 16க்கு எழுதிக்கலாம். பை 7 போட்டா 2 ஆட் டேஸ். ஓகே, மார்ச்ல
3, April 2, May 3, June 2, July 3, August 3, September 2, October 3, November 2, டிசம்பர்ல 3 odd days. ஜான்ல ஃபர்ஸ்ட் கேட்கறதுனால ஒரு odd day. 1st January 1987 நெக்ஸ்ட் இயர் கேட்குறாங்க. ஓகே, அவ்வளோதான். இதில் ஆட் பண்ண எவ்வளோ வருது? 2, 4, 6, 8, 10, 29. ஓகே, 29 by 7 போட்டோம்னா ரிமைண்டர் எவ்வளோ வருது? 1 odd day. ஓகே, therefore Wednesday plus 1 will be the answer, Thursday. So February 12th 1986 Wednesday na, Jan 1st 1987 will be Thursday. ஓகே, இந்த மாதிரி தான் நம்ம கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட், how many days are there in x weeks x days? Very interesting logical question. எக்ஸ்ன்றது எவ்வளோன்னே சொல்லல, இருந்தாலும் நமக்கு எக்ஸ் வீக்ஸ் எக்ஸ் டேஸ்ல எவ்வளோ டேஸ் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. how many days? ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. எக்ஸுக்கு 1, 1 வீக் 1 டேன்னு அர்த்தம். ஏன்னா எக்ஸ் 1, இங்கேயும் 1 வரணும், இங்கேயும் 1 வரணும். ஏன்னா இங்கே எக்ஸ் இருக்கு, இங்கே எக்ஸ் இருக்கு. 1 வீக் 1 டேல எவ்வளோ வருது? 8 days வருது. கரெக்டா? 1 வீக் 7 days வரும், இங்க 1 டேக்கு 1. இதே 2 வீக் 2 days, எக்ஸுக்கு வந்து 2 சப்ஸ்டியூட் பண்றோம். இது எவ்வளோ? 2 வீக்ஸ்க்கு 14 வரும், இது ஒரு 2, டோட்டலா 16 days. 3 வீக்ஸ் 3 days எவ்வளோ? 3 வீக்ஸ்க்கு 21 days, இங்க 3 days, 24 days டோட்டலா. ஸோ இப்போ நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம் 8, 16, 24 இப்படிதான் போகுது. which means option B is the right answer. 8 into x days. ஸோ ஒரு வீக்கு ஒரு டே அப்படின்னா 8 into 1. 2 weeks 2 daysனா 8 into 2 16. 3 weeks 3 daysனா 8 into 3 24. புரியுதா? therefore 8x is the answer. அல்லது 7x, x எவ்வளோ இருந்தாலும் 7 வீக்ஸ்க்கு வீக்ஸ் எக்ஸ் வீக்ஸ்க்கு எப்படி எழுதலாம்? 7 into x plus x டேஸ்க்கு எப்படி எழுதலாம்? ஒரு டே equal to 8x. இப்படி ஆன்சர் அரைவ் பண்ணலாம். ஓகே, ரெண்டு மெத்தட்ல எது உங்களுக்கு ஃபெமிலியரா ஃபீல் பண்றீங்களோ அது மாதிரி புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணுங்க. எக்ஸ் வீக்ஸ் அப்படின்றத எப்படி எழுதலாம்? 7 into x. ஏன்னா எக்ஸ் டேஸ்ன்னு சொல்லிட்டாங்க. எக்ஸ் வீக்ஸ் எக்ஸ் டேஸ், எக்ஸ் சேம் வேல்யூவா இருக்கணும். நெக்ஸ்ட், இஃப் 6th March 2005 is Monday, what was the day of the week on 6th March 2004? 6 March 2004. 6 March 2005. 6 March 2005 வந்து Monday. 6th March 2004 கண்டிப்பா வந்து சண்டேவா தான் இருந்திருக்கும். ஓகே, சார் ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் ஏ சண்டே. எப்படி இமீடியட்டா சொல்ல முடியும் அப்படின்னா நமக்கு தெரியும் நெக்ஸ்ட் இயரோட அதே டேட் என்ன வரும்? நெக்ஸ்ட் டே வரும். ஈவன் தோ 2004 வந்து நமக்கு லீப் இயர் இருந்தா கூட மார்ச்ல இருந்து தான் கேட்கறாங்க. இதே பிப்ரவரியோ ஜனவரியோ கேட்டிருந்தாங்கன்னா நம்ம ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேண்டியது வந்திருக்கும். ஓகே, பட் மார்ச்ல இருந்து கேட்கறதுனால ஆஃப்டர் பிப்ரவரி எது கேட்டாலும் அது லீப் இயரா இருந்தாலும் சரி நான் லீப் இயரா இருந்தாலும் சரி
நமக்கு வந்து நெக்ஸ்ட் +1 ஆட் பண்ணோம், அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட். How many weekends are there in a year? நமக்கு தெரியும், there are 365 days in a year. If it is leap year, there are 366 days. ஓகே, எந்த கேஸ்ல எடுத்துக்கிட்டாலும் நமக்கு 52 வீக்ஸ் தான் வரும். நார்மல் இயரா இருந்தா +1 ஆட் டே வரும், லீப் இயரா இருந்தா +2 ஆட் டே வரும். பட் 52 வீக்ஸ் வந்து கண்டிப்பா வரும். How many weekends அப்படின்னு கேக்குறாங்க. வீக்கெண்ட்ஸ்னா எது? சாட்டர்டே அண்ட் சண்டே. ஓகே, therefore ஒரு வீக்ல 2 வீக்கெண்ட்ஸ் வருது. ஓகே, அப்ப 52 வீக்ஸ்ல எவ்வளவு வீக்கெண்ட்ஸ் வரும் அப்படின்னா 104 வீக்கெண்ட்ஸ் வரும். So 104 is the weekends. How many weekends அப்படின்னு கேட்டா, again there are two understanding on this question. வீக்கெண்ட்ஸ் அப்படின்னா சாட்டர்டே சண்டேவை வீக்கெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், வீக்கெண்ட்ஸ். அப்ப 1 அப்படின்னு கன்சிடர் பண்ணுவோம். அப்படி பார்த்தா 52 அப்படின்ற ஆன்சர் வரும். ஓகே, ஆக்சுவலி இந்த கொஸ்டினுக்கு, பர்டிகுலர் கொஸ்டினுக்கு how many weekends அப்படின்னு தான் கேட்குறாங்க. அப்ப வீக்னாலும் வீக்கெண்ட்ஸ்னாலும் ஒன்று தான். ஓகே, therefore இதுக்கு 104 வராது. 104 எந்த கேஸ்ல வரும் அப்படின்னா, how many weekend days? இந்த மாதிரி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, then you should select 104. just how many weekends அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஒரு வாரத்துல சாட்டர்டே சண்டே அப்படின்றது வீக்கெண்ட். அப்போ ஒரு வாரத்துல ஒரு வீக்கெண்ட் வரும். ரெண்டாவது வாரத்துல மறுபடியும் ஒரு சாட்டர்டே சண்டே வந்து ரெண்டாவது வீக்கெண்ட், மூணாவது வீக்கெண்ட், அது மாதிரி 52 வாரத்துக்கும் 52 வீக்கெண்ட்ஸ் வரும். If they ask how many weekend days are there in a year அப்படி கேட்டாங்கன்னா, how many weekend days, எது வீக்கெண்ட் டேஸ்னா சாட்டர்டே சண்டே, 2 நாள், ஒரு வாரத்துல 2 வரும் அப்படின்னா நம்ம 104 செலக்ட் பண்ணோம். ஓகே, நெக்ஸ்ட். 26th Jan 1950 is which day of the week? அதாவது 26th January 1950 என்ன டே வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதே மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம நிறைய சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ 1900 வரைக்கும் ஆட் டேஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் 49 இயர்ஸ்க்கு ஆட் டேஸ் கண்டுபிடிங்க. இந்த 1950க்கு ஜான்வரியில் 26ன்னு எடுத்துக்கோங்க. 26 அப்படின்னா 26/7 போட்டோம்னா எவ்வளோ வருது? 5 ஆட் டேஸ் வரும். அதை வச்சுட்டு கால்குலேட் பண்ணுங்க, யூ வில் கெட் தி ஆன்சர். ஓகே, நீங்களே ட்ரை பண்ணுங்க. இன்னும் நிறைய இதே மாதிரி மாடல் கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட். 8th December 2007 falls on Saturday. Okay, on 8th December 2007 Saturday falls. What day of the week was it on 8th December 2006?
So 8th December 2007. 8th December 2006. 8th December 2007 சாட்டர்டேன்னு சொல்லிட்டாங்க. 8th December 2006 கண்டிப்பா ஃப்ரைடே. ஓகே, ஏன்னா 2007 வந்து ஆர்டினரி இயர் தான். அதனால இந்த பிப்ரவரியில கண்டிப்பா 28 டேஸ் தான் வந்திருக்கும். நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. அதனால +1 வந்திருந்தா தான் சாட்டர்டே வந்திருக்கும். அதனால ஆன்சர் இஸ் ஃப்ரைடே. ஓகே, Jan 1 2007 was Monday. அப்ப Jan 1 2008 எது வரும்? Again simple question. First Jan 2007 Monday. First Jan 2008 எப்போ வரும்னா obviously +1. Tuesday. Tuesday is the answer. Okay. So this is how we should solve the calendar related questions. ஸோ நிறைய கான்செப்ட்ஸ் பார்த்துருக்கோம். பேசிக்காக நம்ம வந்து ஹாட் டேஸ் பற்றி பார்த்தோம், லீப் இயர்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ ரெஃபரன்ஸ் கொடுத்தாங்கன்னா அந்த டேலேருந்து ப்ளஸ் எவ்வளோ ஹாட் டேஸோ அதை கால்குலேட் பண்ணிக்கணும். ரெஃபரன்ஸே கொடுக்கல அப்படின்னா செஞ்சுரி இயர்லேருந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஹாட் டேஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் 0னா சண்டே, 1னா மண்டே, இந்த மாதிரி சால்வ் பண்ணுங்க. ஓகே, ஸோ ப்ராக்டிஸ் மோர் கொஷின்ஸ். அப்போ தான் நீங்கள் வந்து இந்த கேலண்டர் ரிலேட்டட் கொஷின்ஸில் ஃபெமிலியர் ஆக முடியும். Thank you very much for attending the session on calendars, which is organized by the Department of Employment and Training, Government of Tamil Nadu. My best wishes for your upcoming exams. Nalla pannunga. Okay, thank you.